பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்வி அமைச்சின் மூலம் கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சை எழுதக்கூடிய மாணவர்களுடைய பெறுபேற்றை மேம்படுத்தும் நோக்கில் சமய பாடங்களுக்கான பின்னூட்டல் நிகழ்ச்சி திட்டத்தில் இஸ்லாம் பாடத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் கடந்த காலங்களில் நீங்கள் இஸ்லாம் பாடத்தின் ஏனைய பகுதிகளை பார்த்திருப்பீர்கள். இன்று நாங்கள் இஸ்லாம் பாடத்தில் 5ஆம் தேர்ச்சியுடைய அஸ்ஸீரா வத்தாரிக் என்ற பகுதியை முழுமையாக பார்க்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். அந்த வகையில் தரம் 10 மொத்தமாக 4 பாடங்கள் அங்கு காணப்படுகின்றன. அந்த வகையில் தேர்ச்சிகளும் தேர்ச்சி மட்டங்களும் இங்கு உங்கள் கண் முன்னால் இருக்கின்றது. நீங்கள் அவற்றை வாசித்து கொள்வது உங்களுடைய பயிற்சிகளை செய்வதற்கு மிக இலகுவாக அமையும். சீரா வத்தாரிக் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களதும் ஹுலஃபா ராஷிதீன்களதும் வாழ்க்கை முறையை விளங்குவதோடு இலங்கை முஸ்லிம்களின் வரலாற்றையும் அவர்களின் தேசிய பங்களிப்புகளையும் விரிவாக விளங்கி மற்றவர்களுக்கும் எடுத்து கூறுவதைத்தான் நாங்கள் இந்த பாடத்தில் நோக்கமாக தேர்ச்சியாக கொண்டுள்ளோம். அந்த வகையில் தரம் 11 அதே அடிப்படையில் செல்கின்றது. தரம் 10 பொறுத்தவரையில் 3 பாடங்கள் காணப்படுகின்றன. ஒன்று இஸ்லாத்துக்கு முற்பட்ட அரேபியா, அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தாவாவும் சவால்களும், அத்தோடு 3வது பாடமாக சீராவின் முக்கியத்துவம் என்ற பாடங்கள் அமைகின்றன. அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் இந்த 3 பாடங்களையும் மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்தி செல்வதானது நமக்கு பின்னால் வருகின்ற கேள்விகளை இலகுவாக செய்வதற்கு காரணமாக அமையும். அந்த வகையில் இஸ்லாத்துக்கு முற்பட்ட அரேபிய காலத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அந்த காலத்தை ஜாஹிலியா காலம் என்று சொல்கின்றோம். ஜாஹிலியா காலம் என்கின்ற பொழுது 2 வகையான கருத்துக்களை நமக்கு சொல்லலாம். ஒன்று, அறிவும் பண்பாடும் நிலவாத காலம், அல்லது இறை வழிகாட்டலுக்கு முரணான வாழ்க்கையை வாழ்ந்த காலம் என்று சொல்லி எங்களுக்கு 2 வகைகளில் சொல்லலாம். அரபு தீபகற்பம் ஜாஹிலியா காலம் என்று சொல்கின்ற பொழுது அரபு தீபகற்பத்தை பொறுத்தவரையில் அரபு தீபகற்பத்தின் எல்லைகளாக வடக்கே சிரியா பாலைவனம், அதே போன்று கிழக்கே பாரசீக வளைகுடா, தெற்கே அரபிக்கடலும் மேற்கே செங்கடலும் காணப்படுகின்றன. அவர்களுடைய சமூக வாழ்க்கையை பொறுத்தவரையில் கோத்திரங்கள் அடிப்படையிலான சமூக வாழ்வைத்தான் அவர்கள் மேற்கொண்டார்கள். குடும்பங்கள் இணைந்து கிளைகளாகவும் கிளைகள் இணைந்து கோத்திரங்களாகவும் அவர்கள் தமது வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள். அன்புக்குரிய மாணவர்களே, கிளைகளுக்கு அரபியில் ஷூப் என்றும் கோத்திரங்களுக்கு கபீலா என்றும் நாங்கள் சொல்வோம். இந்த கோத்திரத்தின் தலைவராக ஷேக் என்பவர் காணப்பட்டார். எனவே கோத்திர அடிப்படையிலான சமூகம்தான் ஜாஹிலியா காலத்தில் இடம்பெற்றது. ஏன் இவர்கள் கோத்திரங்கள் அமைப்பில் தமது வாழ்க்கையை அமைத்து கொண்டார்கள் என்று பார்க்கின்ற பொழுது பிரதானமாக எமக்கு 2 காரணங்களை சொல்லலாம். அதில் ஒன்று, அரிதான வளங்கள் காணப்பட்டது, ஆனால் அவர்களுடைய தேவைகளோ நிறைவானதாக இருந்தது. தேவை நிறைவானதாக அதிகமானதாக இருந்தது என்றாலும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் மிக அரிதானதாக இருந்தது. 2, மேய்ச்சலுக்கான நீரும் புல்லையும் பெறுவதில் ஏற்பட்ட போட்டி. பெரும்பாலும் அவர்கள் விவசாயத்தை மேற்கொண்டிருந்தார்கள். எனவே விவசாயத்துக்கு தேவையான நீர் அல்லது மந்தை மேய்ப்புக்கு தேவையான புல்லும் நீரும் இவைகளுக்கான போட்டி அதிகமாக இருந்ததன் காரணமாக இவர்கள் கோத்திரங்களாக வாழ முற்பட்டார்கள். அந்த வகையில் இந்த கோத்திரங்கள் வாழ்கின்ற இவர்களுக்கு பல இயல்புகள் காணப்பட்டன. அந்த அடிப்படையில் கோத்திரங்களிலே உயர்ந்த கோத்திரமாக குறைஷி கோத்திரங்கள் இருந்தார்கள். இவர்களுடைய பிரதான தொழிலாக வியாபாரமும் மேய்ச்சலும் அமைந்தது. தமது கோத்திரத்துக்காக தம்மை அர்ப்பணிக்கின்ற அசபியா என்ற உணர்வு காணப்பட்டது.
சிறு தவறுகளுக்கு கூட நீண்ட யுத்தங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கு காணப்பட்டன. உதாரணமாக எங்களுக்கு பவுஸ் யுத்தத்தை குறிப்பிடலாம். அதே போன்று மல்யுத்தம், கவிதை போட்டிகள் என்பனவும் இடம்பெற்றிருந்தன. இது ஜாஹிலியா காலத்தில் அல்லது இஸ்லாத்துக்கு முற்பட்ட அரேபியர்களுடைய சமூக வாழ்க்கை. இவர்களுடைய குடும்பத்தை பொறுத்தவரையில் ஒரு சிக்கலான குடும்ப அமைப்பு. 2 வகையான திருமணங்கள் பிரதானமாக காணப்பட்டன. ஒன்று நிக்காஹ் சஹீஹ் எனக்கூடிய சரியான திருமணம், அடுத்து நிக்காஹ் முத்ஆ என காணப்படக்கூடிய ஒரு திருமணம். அது அல்லாமல் பல்வேறு திருமண முறைகள் காணப்பட்டன. குறிப்பாக குடும்பங்களிலே பெண் பிள்ளைகளுக்கான பாகுபாடு மிக அதிகமாக காணப்பட்டது. பெண் பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்களை அடிமைத்துவத்தில் வைத்து இருந்தார்கள். இது ஜாஹிலியா கால குடும்ப வாழ்க்கையை எங்களுக்கு சொல்லலாம். அவர்களுடைய சமயங்களை பொறுத்தவரையில் காபாவில் சிலைகள் காணப்பட்டு அவற்றைத்தான் அவர்கள் வணங்கினார்கள். அது மாத்திரமல்லாமல் காபாவை நிர்வாணமாக தவாஃப் செய்தும் வந்தார்கள். என்றாலும் கூட இவர்களுக்கு நல்ல பண்புகள் காணப்பட்டன. வாக்கு மீறாமை, விருந்தோமல், வீரம், எளிமை, சுதந்திர வேட்கை போன்ற நற்குணங்கள் காணப்பட்டதோடு துர்க்குணங்களாக கொலை, மது, வட்டி, விபச்சாரம், பழிக்கு பழி, வழிப்பறிக்கொள்ளை போன்றனவும் காணப்பட்டன. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இஸ்லாத்துக்கு முற்பட்ட அரேபியாவின் ஒரு சுருக்கமான விளக்கத்தை நாங்கள் பார்த்தோம். எனவே பின்னால் வரக்கூடிய உங்களுக்கு பின்னூட்டலாக வரக்கூடிய கேள்விகள் இந்த பகுதிகளை மையப்படுத்தியதாக அமையும். எனவே இவற்றை மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்த்து கொள்ளுங்கள். அடுத்த பகுதிக்கு நாங்கள் செல்வோம். அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தஅவாவும் சவால்களும். ரசூலுல்லாவுக்கு வஹி அருளப்பட்ட சமயம், ரசூலுல்லா எங்களுக்கு தெரியும் அந்த நேரத்தில் கடுமையாக ஆச்சரியப்பட்டார்கள். எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஜா நாயகியிடம் சென்று விஷயத்தை கூற அவர்கள் அதற்கான ஏற்பாடுகள் செய்ததையும் நாங்கள் பார்க்கின்றோம். பிறகு அல்லாஹ் தஆலா சூரா முத்தஸிரை இருக்கிறான். யா அய்யுஹல் முத்தஸிர் கும் ஃபஅன்திர், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே நீங்கள் எழுந்து மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் என்ற வசனம் வருகின்றது. பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாவாவை மேற்கொள்கின்றார்கள். தாவாவை மேற்கொள்கின்ற பொழுது குறைஷிகளுடைய எதிர்ப்பு வருகின்றது. எவ்வாறான எதிர்ப்பு? முதலாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூற்றினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெயர் குறிப்பிட முடியாத பல பெயர்களை வைத்து தூற்றினார்கள். அது மாத்திரமல்லாமல் முஸ்லிம்களையும் சித்தார்கள். எவ்வளவுக்கு எவ்வளவு முஸ்லிம்களுக்கு வேதனை கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு முஸ்லிம்களை அவர்கள் வேதனைப்படுத்தினார்கள். இவைகளெல்லாம் முடிந்ததன் பின்பு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக அணுகுவதற்கு முற்பட்டார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்கள் உங்களுடைய இறைவனை வணங்குகின்றோம், நீங்கள் எங்களுடைய இறைவனை வணங்குங்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் பேசிய பொழுது குல் யா அய்யுஹல் காஃபிரூன் என்ற அந்த குர்ஆன் வசனம், அந்த அத்தியாயம் இறங்கியதை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று மண்ணாசை, பொன்னாசையை காட்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆசை காட்டி இஸ்லாத்தை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளையும் செய்தார்கள். எனவே இவ்வாறான எதிர்ப்புகள் மத்தியில் ஷேபு அபி தாலிபிலே 3 வருடங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட முஸ்லிம்கள் தடுத்து வைக்கப்பட்டார்கள். அதன் விளைவாக ரசூலுல்லா மக்காவை விட்டு தாயிஃபுக்கு தன்னுடைய தஅவா பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். அங்கும் ரசூலுல்லா எதிர்பார்த்த அந்த சார்பான விடயம் கிடைக்கவில்லை. அதே போன்று ஆமுல் ஹுசன் ரசூல்லாவுடைய மனைவி ஹதீஜா நாயகம், ரசூல்லாவுடைய அபூ தாலிபும் இருவரும் இறந்த ஆண்டு. எனவே இவ்வாறான பல பிரச்சனைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது தஅவாவிலே எதிர்கொண்டார்கள். என்றாலும் முஸ்லிம்கள் இந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் மிக நிதானமாக தமது செயற்பாடுகளை மேற்கொண்டார்கள். இரகசிய பிரச்சாரம் ஊடாக மற்றும் அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதனூடாக, அதே போன்று அகபா உடன்படிக்கையினூடாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அதே போன்று மதீனாவிலே சென்று அவர்கள் அங்கு மேற்கொண்ட முயற்சிகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இங்கு முக்கியமான சில வசனங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்வது பொருத்தமா என்று நினைக்கின்றோம் இந்த பாடத்தில். அதுதான் ஹனீஃபுகள் எனப்படக்கூடியவர்கள். குறைஷிகள் இஸ்லாத்துக்கு விரோதமாக தமதுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த நேரம்,
ஹனீஃப்கள் என்பவர்கள் தூய்மையான வாழ்க்கையை குறைஷிகளுடைய வழிகட்ட அந்த பகுதியிலிருந்து விலகி தூய்மையாக வாழ்ந்தவர்கள். அதேபோன்று நஜ்ஜாஷி மன்னன், முஸ்லிம்களுக்கு எத்தியோப்பியா என்று இன்று அழைக்கப்படுகின்ற, அன்று அபிசீனியா என்று அழைக்கப்பட்ட அந்த நாட்டின் முஸ்லிம்களுக்கு அடைக்கலம் கொடுத்த மன்னன். அதே போன்று ஆமுல் ஹுசனின் அந்த தாக்கத்தை அல்லாஹு தாலா குறைக்கும் முகமாக ரசூலுல்லாவை மேராஜ் பயணம் மேற்கொண்ட விடயங்கள், இவை சம்பந்தமாக நீங்கள் அவதானித்துக் கொள்வது மிகவும் சிறப்பாக இருக்கும் எமது அடுத்த பகுதிகளுக்கு செல்வதற்கு. அத்தோடு தரம் 10 இருக்கக்கூடிய 3வது பகுதிதான் சீரா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கைக்கு நாங்கள் சீரா என்று சொல்கின்றோம். இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்களின் ஊடகமாக இந்த சீராவை நமக்கு கிடைக்க முடியும். ஏன் சீரா முக்கியம் என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது தூது பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் அது முக்கியமாகின்றது. அவரை ஏற்று வாழக்கூடியவர்கள் இன்றளவும் வாழ்வதனால் சீரா முக்கியத்துவம் பெறுகின்றது. நபி அவர்களுடைய வரலாறு எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டு மிகச்சரியாக அவை இன்று வரை காணப்படுவது சீராவின் முக்கியத்துவத்துக்கான ஒரு சான்றுகோள். அதே போன்று நபி அவர்களை பற்றி முஸ்லிம் அல்லாத பிற சமயத்தவர்களும் மிகச்சிறப்பான முறையில் எழுதியிருப்பதும் சீராவின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு குறிப்பிடுகின்றது. அந்த வகையில் ஷேக் கஸாலியுடைய கருத்தை நாங்கள் இந்த இடத்தில் காண்பது மிக பொருத்தமானதாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்வை முறையாக கற்பது அவசியம். அவ்வாறு கற்கையில் படைவீரனுக்கும் தளபதிக்கும், ஆசிரியருக்கும் மாணவருக்கும், தலைவரை பின்தொடர்பவர் எவ்வாறு இருக்கின்றார்களோ அதுபோன்று சீராவை கற்க வேண்டும். அதன் ஞானத்தை விளங்கி தூய்மையான, அறிவுபூர்வமான, நடுநிலைமையான வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஷேக் கஸாலி குறிப்பிடுகின்றார். அந்த வகையில் ரசூலுல்லாவுடைய சீராவை பற்றி முதலில் எழுதிய 2 நூல்களை நமக்கு குறிப்பிட முடியும். அதில் ஒன்றுதான் சீரத்து ரசூலுல்லா எனக்கூடிய முஹம்மத் பின் இஸ்ஹாக் அவர்களுடைய அந்த புத்தகம். அத்தோடு முஹம்மத் அப்துல் மலிக் பின் ஹிஷாமுடைய சீரா நபவியா என்ற புத்தகம். இந்த 2 புத்தகங்களும் ரசூலுல்லாவுடைய சீராவை பற்றி முதலாக எழுதப்பட்ட புத்தகங்களாகும். இது தரம் 10 வரக்கூடிய சீரா வத்தாரிக் சம்பந்தமான பகுதிகள். இப்பொழுது அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் தரம் 11 வரக்கூடிய பகுதிகளுக்கு செல்வோம். இங்கு 7 பாடங்கள், அலகுகள் தரம் 11 காணப்படுகின்றன சீரா வத்தாரிக் பகுதியில். அதில் முதல் 4 பாடங்களும் 4 ஹலீஃபாக்களையும் குறிப்பிடுகின்றது. அதில் முதலாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். அது சம்பந்தமாக எங்களுக்கு நாங்கள் மிகச் சுருக்கமான விடயங்களை இங்கு பகிர்ந்திருக்கின்றோம். அவருடைய ஆளுமை பண்புகள் என்ன? நெருக்கடிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்திருக்கின்றார்கள். நபி அவர்களின் வஃபாத்தின் போது மக்களை நிதானத்துக்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். ஹிலாஃபத்தை ஏற்று நெருக்கடிகளை தீர்த்திருக்கின்றார்கள். அதே போன்று அன்னாருடைய பணிகளாக நபி அவர்களுக்கு பின் ஹிலாஃபத்தை சீராக நடத்தியமை, போலி நபிமார்களின் சவால்களை அடக்கியமை, ஜகாத் தர மருத்துவருக்கு எதிராக போராடியமை, அல் குர்ஆனை தொகுத்து நூலுப்படுத்தியமை, தனக்கு பின் பொருத்தமான ஒருவரை நியமித்தவை என்பவற்றை இங்கு குறிப்பிடலாம். ஹஸரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது 63வது வயதிலே வஃபாத்தானார்கள். அதுபோன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் துணிவும் வீரமும் ஆளுமை பண்புகளாக கொண்டவர்கள். இதன் காரணமாக இஸ்லாம் பலம் பெற்றது என்பதையும் நாங்கள் அறிகின்றோம். தூர நோக்கோடு சிந்தித்து செயற்படக்கூடியவர்கள். மிக முக்கியமாக அல் குர்ஆனை தொகுக்க ஆலோசனை வழங்கியவர்கள். அவர்களுடைய பணிகள் நிறைய காணப்படுகின்றன. அந்த பணிகளில் சுருக்கமாக நிர்வாக அலகுகளை ஏற்படுத்தியமை, ஹிஜ்ரி ஆண்டை அறிமுகப்படுத்தியமை, பைத்துல் மாலை ஒழுங்குபடுத்தியமை, நகர நிர்மாணங்களை மேற்கொண்டமை, தனித்துவமான நாணயங்களை வெளியிட்டமை, நீதித்துறையின் சுயாதீனத்தன்மையை பாதுகாத்தமை போன்றவற்றை குறிப்பிடலாம். ஹிஜ்ரி 23 அபு லுலு என்பனால் அவர் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எழுத்தறிவு, நாணம், சமாதான தூதுவராக, சூரா சபை உறுப்பினராக காணப்பட்டார்கள். அல் குர்ஆனை பாதுகாத்ததோடு கடற்படையை உருவாக்கி ஆட்சியை விஸ்தரித்து நிறைய உட்கட்டமைப்பு அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டார்கள். இவர்களும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு வீரம், விவேகம், ஆளுமை மிக்கவர்கள், சவாலை எதிர்கொள்ள கூடியவர்கள். எனவேதான் அசதுல்லா என்று சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகின்றார்கள்.
பணிகளாக கூஃபாவை தலைநகரமாக்கியமை, ஹவாரிஜுகளை கட்டுப்படுத்தியமை, போலீஸ் திணைக்களத்தை மறுசீரமைப்பு செய்தமை, அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டமை, அத்தோடு அல் குர்ஆனுக்கு உயிர் குறியிடக்கூடிய பணியையும் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே மேற்கொண்டார்கள். ஹிஜ்ரி 40 அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவரால் கொலை செய்யப்படுகின்றார்கள். இது சஹாபாக்களுடைய ஹுலஃபா ராஷிதுன்களுடைய வாழ்க்கை வரலாறு. அடுத்த பகுதியாக மிக முக்கியமான ஒரு பகுதி இலங்கை முஸ்லிம்களின் வரலாறும் பங்களிப்பும். இலங்கைக்கு முஸ்லிம்கள் வருவதற்கு முன்பாகவே அராபியர் இலங்கையினரோடு மிக இறுக்கமான தொடர்புகளை கொண்டிருந்தார்கள் என்பதற்கான வரலாற்று ஆதாரங்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவம், இஸ்லாம் சமயங்கள் உதயமாவதற்கு முன்பாகவே சீனா பட்டுப்பாதை வர்த்தக தொடர்பிலே இலங்கையருக்கு தொடர்பு இருந்ததாக வரலாறு, அரபியர்களுக்கு தொடர்பு இருந்ததாக வரலாறு கூறுகின்றது. கிறிஸ்துக்கு முன் 310 மடகஸ்கார், சுமாத்ரா இடையே வணிக தொடர்பில் அராபியர்கள் ஈடுபட்டார்கள் என்பதையும் வரலாறு சொல்கின்றது. மலபார் இலங்கையில் இருந்த அரேபியர் கடல் நிபுணர்களாக காணப்பட்டமையையும் வரலாறு சொல்கின்றது. பிலினி தன்னுடைய அந்த புத்தகத்திலே மலபாரிலும் இலங்கையிலும் அரேபியர்கள் வாழ்ந்தமைக்கான சான்றுகளை குறிப்பிடுகின்றார்கள். தொலமையின் வரைபடம், உலக வரைபடத்தில் இலங்கை காணப்பட அரபியர்கள் தான் அந்த பகுதியை கொடுத்தார்கள் அல்லது அந்த இன்ஃபர்மேஷன் தகவலை அரபியர்கள் தான் கொடுத்தார்கள் என்றதையும் தொலமி வரைபடத்தில் இலங்கை காணப்படுவதற்கு காரணமாக இருக்கின்றன. ஏன் அரேபியர்கள் இலங்கைக்கு வந்தார்கள்? ஏற்கனவே நாங்கள் வரலாற்று பாடங்களில் படித்தது போன்று பாதுகாப்பான துறைமுகம், அதனை அண்டிய நகர்ப்புறங்கள் காணப்பட்டன, வாசனை திரவியங்கள் காணப்பட்டமை, பாதுகாப்பான வசதிகள், உணவு நன்னீர் வசதிகள் என்பன இவர்களுக்கும் அதே காரணமாக இருந்தன. இந்த அடிப்படையில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமாகின்றது. 3 சான்றுகளை எங்களுக்கு இங்கு குறிப்பிட முடியும். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வஹப் இப்னு அபி கப்ஷா என்ற சஹாபியினூடாக இஸ்லாம் இலங்கைக்கு வந்ததாக அறிஞர் சித்திலபே அவர்கள் முஸ்லிம் நேசனில் குறிப்பிடுகின்ற சான்று. இரண்டாவது, இமாம் இப்னு ஸஹ்ரயார் தனது அஜாயிபுல் ஹிந்த் என்ற புத்தகத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இஸ்லாம் இலங்கைக்கு வந்ததற்கான ஒரு சான்றை குறிப்பிடுகின்றார். மூன்றாவது சான்றாக ஹிஜ்ரி 8ஆம் நூற்றாண்டிலே பனு ஹாஷிம்கள் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபினால் விரட்டப்பட்டு எமது இலங்கை பகுதிக்கு வந்தமைக்கான சான்றுகள். அத்தோடு அரபு நாணயங்கள், கிறிஸ்துக்கு பின் 2ஆம் 3ஆம் நூற்றாண்டுகளில் காணப்பட்ட அரபு நாணயங்கள், கல்வெட்டுக்கள், குறிப்பாக ஹாலித் பின் பக்காயா என்பவருடைய கல்வெட்டுக்கள், இவைகள் அனைத்தும் இஸ்லாம் இந்த காலப்பகுதிகளில் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில், உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில், அதற்கு பிற்பட்ட உமையாக்களுடைய காலத்தில் இலங்கையில் இஸ்லாம் அறிமுகமானது என்பதற்கான சான்றுகளாக இருக்கின்றது. இவ்வாறு முஸ்லிம்கள் இலங்கையில் முதற் குடியேற்றங்களாக கொழும்பு, காலி, பேருவலை, மாத்தறை போன்ற பகுதிகளிலும், பின்னர் குருநாகல, கம்பல என்ற நாட்டின் உட்பகுதிகளிலும் அவர்கள் குடியேறி இருக்கின்றார்கள். இவ்வாறு குடியேறிய முஸ்லிம்கள் எமது நாட்டுக்காக நிறைய பங்களிப்புகளை ஆற்றியிருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமாக சர்வதேச வியாபாரத்திலே, ஏற்றுமதி இறக்குமதி வர்த்தகத்திலே சர்வதேசத்தில் இலங்கையை அறிமுகப்படுத்திய வேலையை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அதே போன்று தவளம் என்ற வியாபார முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள், நெசவு தொழில் முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள், யூனானி வைத்திய முறையை அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள், கடற்பயணங்கள் மேற்கொள்வது சம்பந்தமான கற்பித்தலை அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். மிக முக்கியமாக சுதந்திரத்துக்காக குரல் கொடுத்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்லாமல் வெளிநாட்டு தூதுவர்களாகவும் பாதுகாப்பு உதவிகளையும் முஸ்லிம்கள் எமது நாட்டுக்காக செய்திருக்கின்றார்கள். இந்த வரலாற்று சான்றுகளை ஆனல், ஜேம்ஸ் டெனன்ட், அல் பலதூரி, இப்னு ஸஹ்ரயார் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இலங்கை முஸ்லிம்களின் வரலாறும் பங்களிப்பும் என்ற பகுதியும் மிக முக்கியமான பகுதி. அவற்றையும் நீங்கள் மிக அழகாக, தெளிவாக, ஆழமாக விளங்கிக் கொள்வதானது கேள்விகளுக்கான விடையளிப்பதில் உங்களை உற்சாகப்படுத்தும். அடுத்ததாக, இலங்கை முஸ்லிம்களின் முன்னோடிகள். ஒருவர் MC சித்திலபை, மற்றவர் TP ஜாயா. MC சித்திலபையுடைய வாழ்க்கை வரலாறை பொறுத்தவரையில் 1838 அவர்கள் பிறக்கிறார்கள். முஸ்லிம்களின் மறுமலர்ச்சியின் தந்தையாக, இலங்கை முஸ்லிம்களின் மறுமலர்ச்சியின் தந்தையாக கணிக்கப்படுகின்றார்கள்.
முல்க் ரஹ்மத்துல்லா என்பவருடைய பேரனாக அராபிய வம்சத்தைச் சேர்ந்தவர்களாக கருதப்படுகின்றார்கள். அவருடைய தந்தை முஹம்மது லெப்பை, 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள். சகோதரர்கள் அனைவரும் கல்வி பின்புலத்தைச் சேர்ந்தவர்கள், தொழிலாக வழக்கறிஞராக இருந்திருக்கிறார்கள். இவருடைய சேவைகளை பொறுத்தவரையில் முஸ்லிம் தனியார் பாடசாலை, முஸ்லிம் நேசன், ஞானதீபம் போன்ற பத்திரிகைகளை உருவாக்கியமை, அசன்பே சரித்திரம் இலங்கையில் வெளிவந்த முதலாவது தமிழ் நாவல் என்று நினைக்கின்றோம். அந்த அசன்பே சரித்திரம் கொழும்பு ஜாஹிரா கல்லூரி அராபி பாஷாவோடு இணைந்து உருவாக்கத்திலே பங்கு பற்றினார்கள். முஸ்லிம் பெண்களுக்கான பாடசாலைகளை ஏற்படுத்தினார்கள். அதே போன்று இவருடைய இந்த சேவையை மதித்து இலங்கை 1977 ஆண்டு 1 மாதம் 11ஆம் தேதி ஞாபகார்த்த முத்திரையும் வெளியிட்டது. இது MC சித்திலபை சம்பந்தமான மிகச் சுருக்கமான விளக்கம். அதே போன்று டிபி ஜாயா 1890ஆம் ஆண்டு பிறக்கிறார்கள். மலாயினத்தைச் சேர்ந்தவர், சிறந்த ஒரு கல்வியாளர், ஆரம்பத்தில் ஒரு ஆசிரியராக இவர் கடமையாற்றுகின்றார். இவருடைய சேவைகளை பொறுத்தவரையில் முஸ்லிம்களுடைய கல்வி அரசியலுக்கு முன்னோடியாக செயற்பட்டார். கல்வி மற்றும் அரசியலின் முன்னோடியாக செயற்பட்டார்கள். கொழும்பு ஜாஹிரா கல்லூரியின் அதிபராக வந்து கொழும்பு ஜாஹிரா கல்லூரியை மேம்படுத்துவதில் அலியா பங்காற்றிய ஒருவராக கருதப்படுகின்றார்கள். அதே போன்று கொழும்பு ஜாஹிரா மாத்திரமல்லாமல் நாடளாவிய ரீதியில் பல ஜாஹிராக்களை உருவாக்கினார்கள். வெள்ளிக்கிழமை ஜும்மா விடுமுறை தினமாகவும் ஏற்படுத்தினார்கள். முதலாவது அமைச்சரவையில் தொழில் அமைச்சராக அவர்கள் காணப்பட்டார்கள். அதே போன்று பாகிஸ்தான் நாட்டுக்கான இலங்கை தூதுவராகவும் செயற்பட்டார்கள். இலங்கையில் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹஜ்ஜாஜிகளுக்கு வசதிப்படுத்துவதற்காக வேண்டி ஒயிட் ஹவுஸ் என்ற அந்த இல்லத்தையும் அவர்கள் உருவாக்கினார்கள். இது டிபி ஜாயா அவர்களுடைய சேவைகள். அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் மிகச் சுருக்கமாக தரம் 10, 11 சீரா வத்தாரிக் பகுதியில் வரக்கூடிய பாடங்களை பார்த்தோம். இந்த பாடங்களை அடிப்படையாக கொண்டு சில எதிர்பார்க்கை வினாக்களை உங்களுக்கு நாங்கள் தர இருக்கின்றோம். எனவே அந்த எதிர்பார்க்கை வினாக்களை இப்பொழுது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில் மாணவர்களே, உங்களுக்கான முதலாவது வினா, ஜாஹிலியா கால மக்களிடம் காணப்பட்ட நட்பண்புகள் 2ஐ குறிப்பிடுக. நாங்கள் ஏற்கனவே 10ஆம் தரத்தில் 1ஆம் பாடத்தில் பார்த்தோம், இஸ்லாத்துக்கு முற்பட்ட அரேபியா. அந்த பாடத்திலே மிக அழகாக அவர்களிடம் காணப்பட்ட நட்பண்புகள் இருக்கின்றன. 1 வீரம், வாக்கு மீறாமை, அதே போன்று இன்னும் பல விடயங்களை எங்களுக்கு குறிப்பிடலாம். 2 நட்பண்புகளை கேட்டதன்படி 2 நட்பண்புகளை நாங்கள் கூறியிருக்கின்றோம். அதே போன்று அரபு தீபகற்பத்தின் எல்லைகளை தெளிவாக குறிப்பிடுக என்று 2வது வினா இருக்கின்றது. இந்த 2வது வினாவை பொறுத்தவரையில் வடக்கே சிரியா பாலைவனம், கிழக்கே பாரசீக வளைகுடா, தெற்கே அரபுக்கடல், மேற்கே செங்கடல். வடக்கே சிரிய பாலைவனம், கிழக்கே பாரசீக வளைகுடா, தெற்கிலே அரபுக்கடல், மேற்கே செங்கடல். சீராவை கற்க வேண்டும் என்பதற்கான நியாயங்கள் 2 தருக என்று 3வது வினா உங்களுக்கு இருக்கின்றது. சீராவின் முக்கியத்துவம் என்ற பாடம் இதற்கான விடையை உங்களுக்கு சொல்லும். இன்று வரை நபி அவர்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுகின்ற சமூகம் இருப்பதனால் சீராவை கற்க வேண்டும். முதலாவது நியாயம். 2வது, எமது வாழ்க்கையின் முன்னோடி அல்லது இஸ்லாத்தின் அடிப்படை மூலாதாரங்களில் ஊடகம் என்ற அடிப்படையில் சீராவை கற்க வேண்டும். 3, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முஸ்லிம்களுக்கு மாத்திரமல்லாது முஸ்லிம் அல்லாத சமூகத்தினருக்கும் முன்மாதிரியாக இருப்பதனால் தான் அவர்களும் ரசூலுல்லாவை பற்றி புத்தகங்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையிலும் சீராவை கற்க வேண்டும் என்பது மிக முக்கியமானது என்ற நியாயங்களை நமக்கு கூறலாம். அன்புக்குரிய மாணவர்களே, முதல் 3 வினாக்களுக்குமான விடைகளை நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். ஜாஹிலியா கால மக்களிடம் காணப்பட்ட நட்பண்புகள். அப்பொழுது நாங்கள் சொன்னோம், வாக்கு மீறாமை இருக்கிறது, வீரம் இருக்கிறது, விருந்தோமல் இருக்கின்றது போன்ற பண்புகளை நாங்கள் சொன்னோம். அரபு தீபகற்பத்தின் எல்லைகளையும் நாங்கள் குறிப்பிட்டோம். சீராவை கற்க வேண்டும் என்பதற்கான நியாயங்களையும் நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் 4வது வினாவுக்கு வருவோம்.
ஹலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தமது ஆட்சியில் எதிர்நோக்கிய முக்கிய பிரச்சினைகள் 2. உங்களுக்கு தெரியும், நாங்கள் இதற்கு முன்பு பார்த்தோம் அவர்கள் எதிர்நோக்கிய சவால்கள். முதலாவது சவால், ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னர் ஒரு சீரிய ஆட்சியை மேற்கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம், நிதானம் தவறியவர்களை நிதானத்துக்கு கொண்டு வருகின்ற முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். அந்த வகையில் அது ஒரு பிரச்சினை. இரண்டாவது, அல் குர்ஆனை சுமந்த ஹாஃபில்கள் யமாமா யுத்தத்தில் ஷஹீதானார்கள். எனவே அல் குர்ஆனை பாதுகாக்க வேண்டிய ஒரு பிரச்சனைக்கு, சவாலுக்கு முகம் கொடுத்தார்கள். மூன்றாவது, ஜகாத் தர மறுத்த ஒரு கூட்டம் இருந்தது. அந்த கூட்டத்திடமிருந்து ஜகாத்தை பெற வேண்டிய ஒரு சவால் அவர்களுக்கு காணப்பட்டது. எனவே இந்த சவால்களை நமக்கு இந்த வினாவுக்கான பதில்களாக கொடுக்கலாம். அன்புக்குரிய மாணவர்களே, ஹலீஃபா அபூபக்கர் என்ற பகுதியில் அவர்களுடைய பணிகளை பார்க்கின்ற பொழுது இந்த பணிகளைத்தான் அவர்கள் மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த சவால்களைத்தான் அவர்கள் பணிகளாக மாற்றி அந்த சவால்களை வெற்றி கொண்டிருக்கின்றார்கள். 5வது வினாவை பார்ப்போம். ஹலீஃபாக்களான அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆகியோர்கள் குர்ஆனின் பாதுகாப்புக்கு சேவை செய்ய தூண்டுதலாக இருந்தவர்களை குறிப்பிடுக. ஏற்கனவே நாங்கள் பார்த்தோம், அல் குர்ஆன் தொகுப்பதற்கு ஆலோசனை வழங்கியது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல் குர்ஆனின் பாதுகாப்புக்கான தூண்டுதலை வழங்கியது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குர்ஆனை பாதுகாப்பதற்கு சேவை செய்ய தூண்டுதலாக காணப்பட்டவர் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு. எனவே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்த வினா, ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது தெரிவுக்கும் ஹலீஃபா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது தெரிவுக்கும் இடையிலான வேறுபாட்டை சுருக்கமாக எடுத்து காட்டுக. மிக சுருக்கமான ஒரு வேறுபாடு தான், ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஊடாக நேரடியாக தெரிவு செய்யப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 பேர் கொண்ட ஒரு குழுவிலிருந்து தெரிவு செய்யப்பட்டார்கள். எனவே இது நேரடி தெரிவு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நியமன தெரிவு முறை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். 7வது வினா, அரபு வரலாற்றாசிரியர் இப்னு ஸஹ்ரயார் தனது அஜாயிபுல் ஹிந்த் என்னும் நூலில் இலங்கையை பற்றி குறிப்பிடும் தகவலை சுருக்கமாக தருக. இது மிகச் சுருக்கமாக சொல்ல போனால், இலங்கை மன்னன் இஸ்லாத்தை பற்றி அறிந்து இதன் உண்மையத்தன்மையை அறிந்து வருவதற்கு ஒரு கூட்டத்தை, ஒரு தூதுக்குழுவை அரபு நாட்டுக்கு அனுப்புகின்றான். அங்கு அந்த தூதுக்குழு போய் சேர்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி நடைபெறுகின்றது. இஸ்லாத்தின் தன்மையை அறிந்த அந்த தூதுக்குழு இலங்கைக்கு திரும்பி வருகின்ற பொழுது பாகிஸ்தானில் மக்ரன் என்ற பிரதேசத்தில் அந்த தூதுக்குழுவின் தலைவன் இறந்து போக மீதி இருக்கக்கூடிய தூதுக்குழு உறுப்பினர்கள் இலங்கைக்கு வந்து இஸ்லாம் பற்றிய உண்மை தகவல்களை குறிப்பிட்டதாக அஜாயிபுல் ஹிந்த் என்ற நூலிலே இப்னு ஸஹ்ரயார் என்ற வரலாற்றாசிரியர் குறிப்பிடுகின்றார். அன்புக்குரிய மாணவர்களே, நாங்கள் தற்பொழுது 7 வினாக்களை பார்த்திருக்கின்றோம். அந்த 7 வினாக்கான தெளிவான விடைகளை நீங்கள் எழுதி கொண்டிருப்பீர்கள் அல்லது அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் இன்ஷா அல்லாஹ்.